வணக்க மக்களே, இந்த காணொலியில் நீங்கள் அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். குட்டி கொடைக்கானல் மலைகளின் இளவரசின்னு சொல்லி செல்லமாக மக்களால் அழைக்கப்படுகின்ற இந்த மலைப்பகுதிக்கு ஒரு சிலர் போயிருப்பீங்க, ஒரு சிலர் போகாமல் இருப்பீங்க. பழனி முருகன் கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கு இந்த மலையில் விளையக்கூடிய மலை வாழைப்பழத்தை தான் பயன்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மலையில் விளையிற மலை வாழைப்பழத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. போகும் பாதையில் அழகான மலைத்தொடர்களையும் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் அபாயகரமான வளைவுகளையும் கடந்து நாம் இன்னைக்கு பயணம் செய்ய போகிறோம். அவகடோ, ஆரஞ்சு, மா, பலா, வாழை, இந்த பழ வகைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு மலைப்பகுதிங்க. போகிற பாதை முழுவதுமாகவே காப்பி தோட்டங்களும், ஏலக்காய் தோட்டங்களும், மிளகு தோட்டங்களும், சவுச்சவு தோட்டங்களுக்கும் பெயர் பெற்ற இந்த மலைப்பகுதி எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து சிறுமலையில் அமைந்துள்ள தென்மலை அப்படிங்கிற பகுதி வரலும் தான் பேருந்து பயணம் செய்ய போகிறோம். இந்த முழு காணொலி நம்ம யூடியூப் சேனலில் வந்திருக்கு, மறக்காமல் போய் அதை பாருங்கள். வெயில் காலத்துல என்ஜாய் பண்ணணும்.